44 ஆண்டு கால வரலாறு கொண்டு அதிமுகவின் அடுத்த தலைமை யார் என்ற எதிர்பார்ப்பு தமிழகத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் எழுந்துள்ளது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக தலைமையேற்க வேண்டும் என மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவுக்கு அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அதிமுகவை உடைக்க சதி நடைபெறுவதால் கட்சிக்கு உறுதியான தலைமை தேவை என கூறும் அதிமுக மூத்த நிர்வாகிகள் போயஸ் கார்டனில் சசிகலாவை சந்தித்து பேசினர். அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவர் பதவியேற்க வேண்டுமென அவைத்தலைவர் மதுசூதனன், முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வளர்மதி, கோகுல இந்திரா, முன்னாள் மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்தனர். தற்போதைய சூழலில் சசிகலா தலைமையேற்றால் மட்டுமே கட்சி மேலும் வளர்ச்சியடையும் என்று கூறிய செங்கோட்டையன், சசிகலா அதிக நிர்வாகத்திறன் கொண்டவர் என்றும் அவர் மற்றவர் நினைப்பதை செய்பவர் என்றும் புகழாரம் சூட்டினார். மேலும் நேற்று, இன்று, நாளை எப்போது இருந்தாலும் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்றும் செங்கோட்டையன் குறிப்பிட்டார். அம்மாவோடு இருந்து பல நிர்வாகங்களை பார்த்தவர், அம்மாவோடு பழகி 32 ஆண்டு காலம் அவரோடு வாழ்ந்தவர். என்ன கழகத்தினுடைய தோழர்கள் நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்களோ, மற்றவர் என்ன இந்த தமிழ்நாட்டில் நடைபெறுகிற நிகழ்ச்சி அனைத்தும் அவர்கள் அதில் பங்கு கொண்டவர். அவரோடு கலந்து உரையாடி பல்வேறு நிகழ்ச்சியிலே அவரும் அம்மாவோடு வருகின்றிருக்கிறார்கள். அனைத்து நிகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லா நிர்வாகத்திலும் அவர்களுக்கு எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அவங்க இருந்தால் தான் நல்லது. இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் பல விசமிகள் பல சதிகளை இன்றைக்கு சில ஊடகங்களில் எல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க. அவருடைய எண்ணம் கண்டிப்பாக அவங்களுடைய எண்ணம் ஈடாகாது. கண்டிப்பாக ஒட்டுமொத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், எங்கள் தாய் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்ன நினைத்தார்களோ, இந்த கட்சி ஒட்டுமொத்தமாக இருக்க வேண்டும், எந்த பிளவும் வராமல் தொடர்ந்து ஆட்சியிலும் இருக்க வேண்டும், கட்சியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அம்மா நினைச்சிருக்காங்க. இன்னைக்கு தெய்வமாக இருந்து வழி அமைச்சிருக்காங்க. அதை சின்னம்மா அவர்கள் வழி நடத்துவார்கள், தலைமையேற்று நடத்துவார்கள். கண்டிப்பாக முழுமையாக எல்லாரும் ஏற்றுக்குவோம். கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். சின்னம்மா அந்த பொறுப்பு ஏற்றுக்குவோம். நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தாயாக இருந்து இன்றைக்கு தெய்வமாகி விட்டார்கள். அவருக்கு உறுதுணையாக கடந்த 37 ஆண்டு காலமாக சுக துன்பங்களிலே அனுபவித்து அவரை கண்ணினிமை போல காத்த சின்னம்மா அவர்கள்தான் மீண்டும் அம்மாவினுடைய ஸ்தானத்திலே வர வேண்டும் என்று 1.5 கோடி தொண்டர்களும் விரும்புகிறார்கள். அதே போல் இன்றைக்கு அம்மா அவர்கள் தாயாகிவிட்டார்கள். சின்னம்மா அவர்கள் அம்மா வடிவிலே வர வேண்டும். அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கட்டிக்காக்க வேண்டும். 1.5 கோடி தொண்டர்களுக்கும் தாயாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றோம். நிழலாக இருந்து அம்மாவை காப்பாற்றிய சின்னம்மா அவர்கள் 1.5 கோடி கழக தொண்டர்களையும் காப்பாற்றுவார்கள், தமிழக மக்களையும் காப்பாற்றுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கழகத்தில் இருக்கின்ற அடிப்படை தொண்டர்களுடைய எண்ணங்களும் தெரியும். தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுடைய எண்ணங்களும் மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நிழலாக 32 ஆண்டுகளாக இருந்ததின் காரணமாக அவர்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் கட்சியை பற்றியும் ஆட்சியை பற்றியும் சின்னம்மா அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக சசிகலா பதவியேற்க வேண்டுமென அக்கட்சியின் பேச்சாளர்கள் தெரிவித்துள்ளனர். சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவிடம் இருக்கிற அந்த பண்பு நலன், பாசம், அன்பு, கருணை, காருண்யம், மனிதநேயம், மானுடப்பற்று அத்தனையும் சின்னம்மா அவர்களிடம் ஒருங்கே அமையப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவர் நமக்கு வழிநடத்தினால், இந்த இயக்கத்துக்கு ஒரு பாதை அமைத்து கொடுத்தால், எங்களை போன்று இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு வழிகாட்டினால், செழுமையோடும் இருப்பதுதான் என்னை போன்ற எளியவருடைய கருத்து. எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியெடுத்து எத்தனையோ பேர் கட்சியை பிளவுபடுத்தலாமா, அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமா, இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையிலே சின்னம்மா அவர்கள் இந்த பொறுப்பினை ஏற்க வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் உறுதுணையாக இருப்பார்கள். எங்களை போல கட்சி தொண்டர்களும் பேச்சாளர்களும் மற்ற அனைத்து மகளிர்களும் அம்மா சின்னம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ஜெயலலிதா விட்டு சென்ற பணிகளை அவரது இடத்திலிருந்து சசிகலா சிறப்பாக செய்து முடிப்பார் என்று மதுரை ஆதீனம் கருத்து தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை போல சசிகலா நிர்வாக திறமையுடன் விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை சிறப்பான வகையில் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய
அன்பிற்குரிய சசிகலா அம்மையார் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள். சில நாட்களிலே அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரமே கழகத்தினுடைய முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவர்கள். இதேபோல் 34 வருடங்களாக ஜெயலலிதாவுடன் பழகியவர் என்பதால் சசிகலா அதிமுகவின் தலைமை பதவிக்கு பொருத்தமானவர் என அக்கட்சியின் செய்தி தொடர்பாளரான CR சரஸ்வதி கூறியுள்ளார். மேலும் ஜெயலலிதாவை முதல்வராக்கியதில் சசிகலாவுக்கு பெரும் பங்குண்டு என்றும் CR சரஸ்வதி கருத்து தெரிவித்துள்ளார். அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளின் ஆதரவு சசிகலாவுக்கு இருப்பதால் அவர் அக்கட்சிக்கு தலைமை ஏற்பதே தமிழக அரசியலின் அடுத்த முக்கிய நகர்வாக இருக்கும் என்றே கூறலாம். சஞ்சீவி மற்றும் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.